ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் அங்கே கோவில். இன்றைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், நம்மளோட லைசன்ஸ் வந்து மடுவில் எழுதிட்டாங்கன்னு தெரியும். அப்போ நம்ம மன்னாருக்கு வந்து காசு எடுத்துகிட்டு மடு போகணும். அதுக்காக நான் இப்போ மன்னாருக்கு வந்திருக்கிறேன். மன்னாரில் வந்து அப்படியே வந்துட்டோம். இதையுமே ஒரு வ்ளாக்ஸாக போடுவோம், கோட்டையெல்லாம் சேர்த்து தான் வந்தேன். ஓகே, இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், மன்னாரில் பழைய பாலத்தையும் ஒல்லாந்தர் கோட்டையும் தான் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அங்கே போயிட்டு இன்னொரு ஸ்பெஷலான இடம் ஒன்று இருக்குது, அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ், மன்னாரில் வந்து ஒல்லாந்தர் கோட்டை இந்த இடம். இப்படியே திரும்பி அங்கே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அதில் ஒரு பாலம் ஒன்று உங்களுக்கு சரியாக தெரியும். அந்த அதில் பாருங்கள், அந்த பாலத்துக்கு வந்து நான் உங்களை தனியாக ஒரு நாளைக்கு போயிட்டு அதில் அவங்களுக்கு ரிவ்யூவாக போகிறேன். அது வந்து ஸ்டேஷன் அடியிலேருந்து அங்கே வரணும். இந்த ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி என்ன கூட்டிகிட்டு போயிருந்தவங்க. அப்போ நான் அந்த பாலத்தை நான் உங்களுக்கு கட்டாயம் காட்டுறேன். வேறு லெவலில் இருக்கும் அந்த பிளேஸ். இப்போ வந்து நம்ம கோட்டையை ஃபுல்லாக போயிட்டு பார்ப்போம். நம்ம இப்போ இதில் நம்மளோட பைக்கை விட்டுட்டு உள்ளே போவோம். நம்ம வவுனியா போனோம். வவுனியாவில் வந்து நமக்கு தண்ணி வந்து ஒத்துக்கொள்ளையில் சரியா. இந்த இதில் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா மீன் குஞ்சு ஓடுறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு முதல் மீன் அப்படிதான் நினைக்கிறேன். சரி, நம்ம அப்படியே உள்ள போ. இங்கேருந்து மன்னார் பாலத்தை பார்க்க வேறு லெவல்லையே இருக்குது. மன்னார் துறைமுகம். இதுக்குள்ளே வந்து போய் பார்க்குறதுக்கெல்லாம் டிக்கெட் எல்லாம் இல்லை, வேறு இடங்கள் மாதிரி. இந்த போட்டு வருது. முதலெல்லாம் நான் ஒரு 6ஆம் ஆண்டு 5ஆம் ஆண்டு படிக்கிற டைம் எல்லாம் இதெல்லாம் வந்து திறக்கையில். இது மற்றது வந்து திருக்கேசத்தில் நான் சொன்ன அந்த டோர் அதெல்லாம் திறக்கையில். இப்போ தான் திறக்கிறாங்க. அப்படியே வந்தோம்னு சொல்லி சொன்னால் உள்ளே இப்படி தான் இருக்குது. இதில் ஏதோ வேலையெல்லாம் புனர்நிர்மாணம் செய்கிறாங்க. உள்ளே இப்படி தான் இருக்கும். நம்மளை யாரோ கூப்பிடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அதில் வந்து போனேன் நான் போக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இப்போ நான் அதில் போனேன் நான் போக. அதில் வந்து தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் ஒரு ஆள், அந்த பிஏன்னு சொல்லுவாங்க, அவர் வந்து இருந்தவர். அப்போ அவர் சொன்னவர் இதில் வந்து வீடியோஸ் எடுத்து இதுகளெல்லாம் யூடியூப்பில் வந்து அப்லோட் பண்ண வேணாம்ன்ட்டு. நான் உங்களுக்காக வந்து கஷ்டப்பட்டு எப்படியாச்சும் போய் ஒரு பக்காக இருக்குது பார்த்தீங்களே. பெர்மிஷனை வாங்கி இதில் எல்லாம் நான் நினைக்கிறேன் கைதிகளை அடைச்சி வைக்கிற இடங்கள்ன்னு நினைக்கிறேன். நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது இந்த இடம் வந்து. இதெல்லாம் பூட்டியே வச்சிருக்கிறாங்க. ஓப்பன். இப்போலாம் கைதிகள் இறக்கி வச்சுருப்பாங்களாம். ஆனால் இதால் இந்த சைடில் ஒரு காம்பி மாதிரி இருக்குது, அதை பிடிச்சி தான் வேற ஒன்று நினைக்கிறேன். மன்னார்லேருந்து வெளியே பார்க்கும்போது இப்படி தான் இருக்கும். இதுலேயே வேறு லெவலில் இருக்குது. என்ன அவர் வந்து கொஞ்சம் சொன்னவர், ஏதோ பெர்மிஷன் இல்லை இந்த யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறதுக்குண்டு. நம்மளும் வந்து எப்படியாச்சும் முன்னேறிடுவோம்னு சொல்லி பார்த்தா எல்லாமே பிரச்சனையாகவே இருக்குது. சுற்றி சுற்றி எல்லா பிரச்சனையும் கடந்து தானே போகணும்.
நேட்டும் ஃப்ரெண்ட்ஸ் என்ற ஃபோன் வந்து சாஃப்ட்வேர் போயிட்டு, இது வந்து நான் வேறு ஃபோனில் தான் வீடியோ எடுக்கிறேன். இன்றைக்கு வந்து மன்னாரில் ஃபோனையும் ரிப்பேர் பண்ண கொடுத்துருக்கேன். ஒரு 7 months 8 monthஸில் நம்ம வந்து ஒரு குவாலிட்டியான கோப்ரோ ஒன்று வாங்குவோம். இதெல்லாம் அந்த காவல் நிலையங்கள் போல் 4 மூலைக்கும் அதில் நின்று அதுலேயும் ஒன்று இருக்குது. ஒரு கோட்டைன்னு சொல்ல போனால் அதில் வந்து காவல் காக்க தானே வேணும். இப்போ அதுக்காக இதுக்குள்ளே நின்று பார்க்குறதுக்கு வந்து நல்ல ஒரு பிளேஸ். நான் நினைக்கிறேன் இதால் எட்டி பார்ப்பாங்கண்டு, இதால் எட்டி பார்ப்பாங்கன்னு ஒரு ரோட்டை விளங்க நினைக்கிறேன். இங்கே இதால் பார்ப்பாங்க. உண்மையிலே இங்காலேருந்து பார்த்தாலும் எல்லா பக்கத்தாலையும் கவர் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு தொழில்நுட்பத்தெலாம் இதை வந்து செஞ்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அவ்வளோ ஒரு வி ஷேப்பில் இருக்குது. நல்ல ஒரு டெக்னாலஜி. இதுவும் அப்படி தான், கைதிகளுக்குரியது தான் நினைக்கிறேன். இங்கெல்லாம் ஓப்பன். அந்த காலத்திலேயே கட்டின சம் கட்டுற அளவில் இருக்குண்டா யோசிக்கிறேன். அந்த காலத்தில் கட்டின உள்ள அந்த ரசம் இது வந்து அப்போ எவ்வளோ ஒரு யோசிச்சு இதெல்லாம் கட்டியிருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அது வரைக்கும் போயிட்டு கண்டினியூ பண்ணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஃப்ரெண்ட் ஒரு ஆள்ற டியூக் 125 வந்து நிற்கிதுன்னு சொன்னவர். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸில் வந்து எல்லா டைமே வந்து தேவையான பைக்குகள் ரிவ்யூஸ் போடுற அளவில் எல்லா டைமே இருக்குது. இப்போ அவரும் நேற்று வந்து சொன்னவர், ப்ரோ நானும் வந்து டியூக் 125 எடுத்துகிட்டேன், எந்த பைக்கையும் ரிவ்யூக்கு போடுங்கன்னு சொல்லி. அப்போ அதையும் ஒருக்கா பார்த்துட்டு உங்களுக்கு இன்றைக்கு ஈவினிங் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். நான் வந்து நாளைக்கு அந்த டியூக்கையும் போயிட்டு அப்லோட் பண்ணிவிட்டு அப்படியே போய் டியூக்கையும் பார்த்துட்டு டியூக்கை வந்து நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன். ஆனால் டியூக் வந்து உண்மையிலே ஒரு ஸ்கூல் பாய்ஸுக்கு ஒரு சூட்டபிளான பைக். 125 தானே, இதுவும் அப்படி தான். ஒரு வி ஷேப்பில் இங்கேருந்து பார்க்க அங்கேருந்து 6 எனிமி வாரான்னு தெரியுது வடிவா. நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் இனி வந்து அதால் இறங்கி போகிறேன்றதெல்லாம் சாத்தியப்படாத விஷயம். என் வழி தனி வழி. நான் வந்து மலையால் பாஞ்சு போகிறேன் கீழே. இறங்கலாம்னு நினைக்கிறேன், ஜீன்ஸ் பெய்யாமல் இருந்தால் சரி. இறங்கிடுவேன். அம்மி இறங்கலாம், இதால் இறங்கலாமே அப்பயும். மற்றபடி கடவுளேந்து உடையாமல் இருந்தீங்களா, கடவுளுக்கு சித்தம். அதான் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னேன், இந்த வவுனியா தண்ணி வந்து எனக்கு ஒத்துக்கொள்ளையில். ஒரு நாள் நான் வந்து ஸ்டே பண்ணிட்டு தான் வந்தேன், ஒத்துக்கொள்ளையில். அதான் ப்ராப்ளம். பார்த்தீங்கன்னு சொல்லுங்க, போட்டில் போகிறாங்க. நானும் இது வரைக்கும் போட்டில் போனதில்லை. உண்மையிலேயே எனக்கு போகணுன்ற ஆசை இருக்குது. வள்ளத்தில் போயிருக்கேன், போட்டில் போனதில்லை. ஆனால் போகணுன்னு எனக்கு ஒரு ஆசை ஒன்று இருக்குது, பயமும் இருக்கு ஒரு பக்கம். எனக்கு தண்ணிக்கு சரியான பயம். ஆனாலும் வந்து கிடச்சிருந்தா எல்லாத்துலேயும் கலக்குவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அப்படியே பைக் எடுத்துட்டு உங்களுக்கு இன்னொரு இடத்தையும் காட்டுறேன். வேறு லெவலில் இருக்கும் பாருங்கள். மன்னாருக்குள்ளேயே தான்.
நம்ம கில்லரை நிற்கிறார். நம்ம யூடியூப்புக்கு வந்து லோகோவும் நேமும் அடிக்கணும் பைக்கில், மற்ற ஹெல்மெட்லேயே அடிக்கணும். அதையும் ஒரு காண்டை பார்க்கணும். அதையும் நான் உங்களுக்கு வீடியோவில் எடுத்து போடுறேன்னு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து மன்னாரில் பள்ளிமுனையில் இருக்கிற பெருக்க மரம். எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்களேன். அதுலேயும் யாரோ பேரெல்லாம் அடிச்சிருக்காங்க. நான் நினைக்கிறேன் ஒரு 4 பஸ்ஸை சேர்த்தா அவ்வளோ மொத்தம் வருமோ அவ்வளோ மொத்தம் உண்டு. உண்மையிலேயே வேறு லெவலில் தான் இருக்குது. ஆனால் இதுக்குள்ளே போகிறதுக்கு இந்த உள்ளே ஏதோ முதலெல்லாம் வந்து எனக்கு சின்ன ஞாபகம் இருக்குது. சித்தினா ஸ்கூலில் படிச்சுட்டு இதுக்குள்ளே வந்து எங்கேயோ ஒரு பக்கத்தால் ஒரு ஓட்டம் ஒன்று இருந்தது. அதில் இந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து அப்போ குட்டி குட்டி படிகள் தானே எல்லாம், அந்த ஓட்டுக்குள்ளால் போயிட்டு வருவானு. இப்போ அது மூடிட்டு நான் நினச்சேன் இந்த மரம் பட்டுட்டுன்னு சொல்லி இல்லை. உண்மையிலே என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியாத விஷயம், நானும் வந்து வவுனியால் அவதானித்த விஷயம், பெட்ரோல் வந்து எல்லா இடத்துலையுமே 363 ரூபா தான். அப்போ வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் சில செட்டுகளில் வந்து லங்கா ஐஓசி அப்படி செட்டில் வந்து 172 ரூபாயும் இருக்குது. அப்படி இப்படி நீங்கள் அவதானிச்சு பாருங்கள், விலை டிஃப்ரெண்ட்கள் இருக்குது பெட்ரோலில். அப்போ அதுகளையும் பார்த்து நீங்கள் கொஞ்சம் சேவ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. நானும் வந்து வவுனியால் அடித்தேன்னா ஒரு செட்டில் பார்த்தா 363 ரூபா, இன்னொரு செட்டில் பார்த்தா 370 ரூபா. அது கூட அடிக்கும்போது வரும் தானே, அங்கே ஆட்டுக்குட்டி தான் விளையாடுது ரெண்டும். சரி 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 ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அப்படியே போய்க்குள்ள கண்டினியூ பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருப்பீங்க பெருக்க மரம் பார்த்தனாம, மற்றது வந்து ஒல்லாந்தர் கோட்டை பாலமெல்லாம் பார்த்தனாம. இனி வந்து இன்னொரு வ்ளாக்ஸோடு நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.